மாஞ்சோலை பகுதியில் வனத்தை தவிர தோட்டம் அமைத்தல் உள்ளிட்ட பணிகள் நடக்கிறதா என வனத்துறை அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்து வருகிறார்கள். விவரங்களை செய்தியாளர் மருதுபாண்டியிடம் கேட்கலாம். மருதுபாண்டி, எதற்காக இந்த திடீர் ஆய்வு? எவ்வளவு பேர் கொண்ட அதிகாரிகள் குழுவினர் இந்த ஆய்வுல ஈடுபட்டிருக்காங்க? என்னென்ன அம்சங்கள் ஆராயிறாங்க? திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் மலையை விட்டு கீழே இறக்கும் பணி என்பது தற்போது நடைபெற்று வரும் நிலையில் அவர் தொடர்பாக மறுவாழ்வு திட்டம் செயல்படுத்தக்கூடிய அந்த மாஞ்சோலை பகுதியைச் சேர்ந்த ஜான் கென்னடி, அமுதா, சந்திரா ஆகியோர் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் வனத்தின் மீது பயிர் சாகுபடிகள், தோட்டம் அமைத்தல் உள்ளிட்ட பணிகள் நடைபெறுகிறதா என்பதை குறித்து ஆய்வு செய்து 12 வாரங்களுக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய வனத்துறைக்கு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து தமிழக வனத்துறை முதன்மை செயலாளர், தலைமை வன பாதுகாவலர் மற்றும் ப்ராஜெக்ட் டைரக்டர் உள்ளிட்ட வனத்துறையைச் சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட வன அதிகாரிகள் மற்றும் அம்பாசமுத்திரம் வனக்கோட்டத்தின் டிடியாக இருக்கக்கூடிய இணை இயக்குனர் உள்ளிட்டோர் தற்போது அந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய அகஸ்தியர் மலை, மாஞ்சோலை உள்ளிட்ட பகுதிகளில் ஆய்வு பணியை துவங்கியிருக்கிறார்கள். முதலாவதாக இந்த மாஞ்சோலைக்கு செல்லக்கூடிய வன விவரங்களுக்கு நன்றி மருதுபாண்டி.